ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து என்னோடய பிராண்டு. நான் இந்த சாக்லேட் தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா இருக்குது. எனக்கு அந்த ஒயிட் சாக்லேட்ஸ் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் ஒயிட் சாக்லேட் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ட்ரிபிள் சாக்லேட் அளவுலாம் பார்த்துக்கோங்க. நான் 100 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து ஒயிட் சாக்லேட் மில்க் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம போட போகிறோம். ஸோ வந்து டார்க் சாக்லேட் மட்டும் 100 கிராம் எடுத்தால் போதும். மற்றதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. டெக்கரேஷன் மேலே போடுறதுக்கு நான் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லாஸ்ட் கட் பண்ண போகிற பீஸ்லாம் மிக்ஸ் பண்ண போகிற பீஸ்லாம் ஏன்னு சொல்லிட்டிங்கன்னா பீஸாக எடுத்தால் எனக்கு வந்து அது வந்து மெல்ட் ஆகலை, அப்படியே கட்டி கட்டியாகவே இருக்கும் போது. ஏன்னா இது காம்பவுண்ட் சாக்லேட். நம்மளோட மில்க் சாக்லேட் அந்தமாரி வந்து நம்ம வேறு எது எடுத்தால் தான் சில்கி சாக்லேட் அந்தமாரி எடுத்தால் தான் நமக்கு மெல்ட் ஆகும். இந்த சாக்லேட்லாம் மெல்ட் ஆகாது. இதே டார்க் காம்போனன்ட் சாக்லேட் இல்லையா, அதில் மெல்ட் ஆகாது. அதனால் நான் வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 3/4 கப் எனக்கு இந்த கப் மெஷர்மெண்ட்டில் வருது. 3/4 கப் அளவுக்கு நான் சாக்லேட் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு நான் கீ எடுத்துருக்கேன். உங்களுக்கு பட்டர் கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் பட்டர் எடுத்துக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். இப்போ நான் மெல்ட் பண்ணிடலாம். இப்போ 1 கிளாஸ் தண்ணி நல்லா ஹாட் வாட்டர் இருக்கும், அதை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த டபுள் பாயிலிங் மெத்தடை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் போய்ட்டு கிண்டிட்டு இருக்கணும், கிளறணும் அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவே மெல்ட் ஆகும். நீங்கள் அப்புறமா லாஸ்ட்டாக கிளறிக்கலாம். நீங்கள் சும்மா போட்டு அதை கிளறிட்டே இருக்கணும், அப்போ தான் மெல்ட் ஆகும். இல்லை வந்து கேஸில் வச்சு பண்ணணும், அப்போ தான் மெல்ட் ஆகும். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க, அதே மெல்ட் ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்கு நம்ம ஆட் பண்ணும்போது எக்கை நல்லா பீட் பண்ணணும். நம்ம எந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா கிரிங்கிள் டாப் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து கொஞ்சமாக பீட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கிரிங்கிள் டாப் நம்மளுக்கு கிடைக்காது. எந்தளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பீட் பண்ணணும். இது பாருங்கள், சாக்லேட் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். நான் டிஸ்டர்ப் பண்ணலை, அதுவே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து நான் சுகரையும் எங்கேயும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நான் மேலே வந்து டார்க் சாக்லேட்டும் கீயும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், டபுள் பாயிலிங் மெத்தடில் ஆட் பண்ணி இது வந்து எவ்வளோ ஸ்பீடாக வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவு ஆட் பண்ணும்போது நம்ம வந்து கேக் ஃப்ளோர் ஆட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் ஆட் பண்ணணும். ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த மெத்தட் நம்ம பண்ணணும். நான் 2 வாட்டியாக கொஞ்சமாக ஸ்லோவாக பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி பாருங்கள், ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதோட நீங்கள் விட்டுனாலும் விட்டுடலாம். நீங்கள் சாக்லேட்டை வந்து மேலே வந்து தூவினாலும் தூவலாம். எனக்கு மேலே தூவுறது பிடிக்கல. இப்படி வந்து மிக்ஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து கிரிங்கிள் டாப் கிளியராக கிடைக்கும். அதாவது நான் கிரிங்கிள் டாப் கோசம் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லை நான் இப்படி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மேலே அப்படி இந்த மோல்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். பீஸாக போடனா கூட பீஸாக போட்டுக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதில் நான் இப்படியே போட்டிருக்கேன். பட் கிரிங்கிள் டாப் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஆக்சுவலாக என்ன 5 இன்ச் டின்னு தான் எனக்கு இந்த 1 எக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து 6 இன்ச் டின் வச்சுட்டேன். எனக்கு வந்து எடுக்கும் போதே பயங்கரமாக பிரேக் ஆகுது, எடுக்கவே முடியல சுத்தமாக. இதுக்கு முன்னாடி 5 இன்ச் டின்னில் வைக்கும் போது எனக்கு வந்து பிரேக்கே ஆகலை. இந்த பட்டர் பேப்பர்லேருந்து எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆகிடுச்சு. உடஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. 5 இன்ச் டின் வரும்போது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், எனக்கு வந்து அப்போ உடையவே இல்லை. அது இல்லாமல் சூடாக இருக்கும்போது நான் எடுத்துட்டேன், அப்போ நான் அதனால் உடையலை. இப்போ சூடாக இருக்கும்போது நம்ம டச் பண்ணால் உடஞ்சிடும்னு சொல்லிட்டு நான் டச் பண்ணவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபட்ஜியான ப்ரௌனி. அப்படியே வாயில் வச்சு உடனே கரைஞ்சிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். வாட்சிங் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.